தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் அத்வைதம். ஆசையின் செயலும் அதிஷ்டானமும். அப்புறம் சொல்லிக் கொண்டு போகிறார். அதன் குரூர ரூபம், காரியம் முதலானதுகளை அக்னியை எப்படி புகை மறைக்கின்றதோ, கண்ணாடியை எப்படி தூசி மறைக்கிறதோ, வயிற்றில் உள்ள சிசுவை எப்படி கர்ப்பப்பை மறைக்கிறதோ, அப்படி காமம் ஞானத்தை சுற்றி சூழ்ந்து கொண்டு மறைக்கிறது என்று சொல்லிவிட்டு மறுபடி, ஆமாண்டா அர்ஜுனா, ஞானிக்கு பரமசத்ரு இதுதான். பூர்த்தியே பண்ண முடியாமல் கொழுந்து விட்டு கொண்டிருக்கும் ஆசை தீதான் மனுஷனின் அறிவை அப்படியே சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்கிறார். முதலில் அறிவு தீயை மறைக்கும் புகையாய் ஆசை இருக்கிறது என்றார். அப்புறம் இதுவே அக்னி போல ஒருத்தனை தப்பிக்கச் செய்வதை நினைத்து அறிவை எரிக்கிற நெருப்பு போல ஆசை பிடித்து கொண்டிருக்கிறது என்கிறார். இன்னமும் சொல்கிறார், எந்த வஸ்துவானாலும் அது தொழில் பண்ண வேண்டுமானால் ஏதோ ஒரு இடத்தில் ஊன்றி நிலைப்பட்டு நின்று அங்கே இருந்துதான் கைவரிசையை காட்ட வேண்டும். இப்படி நிற்கும் ஸ்தானத்துக்கு அதிஷ்டானம் என்று பெயர். அதிஷ்டானம் என்றவுடன் சந்நியாசிகளின் சமாதிகளுக்கு அப்படியே பேர் சொல்வது நினைவு வரலாம். எதனால் இந்த பேர் என்ற கேள்வி எழலாம். சரீரத்தை விட்டு சித்தியான பெரியவர்களுடைய அனுக்கிரக சக்தியில் ஒரு கலை பிராணாவியோகமான பிறகும் அவர்களுடைய சரீரத்திலே இருந்து கொண்டிருக்கும். அந்த பெரியவருடைய தேகத்தை புதைத்து வைக்கிற இடத்தில் அந்த அனுக்கிரக கலையானது ஊன்றி நின்று பக்தர்களுக்கு பாயும்படியாக ஸ்தானம் ஏற்படுத்தி தரப்படுகிறது. அதனால்தான் சமாதியை அதிஷ்டானம் என்பது. வழக்கத்தில் எப்படி இருக்கிறதென்றால், சில இடங்களில் சமாதியின் மேலே துளசி வைக்கிறார்கள், சில இடங்களில் சமாதிக்கு மேல் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்கிறார்கள். துளசி வைக்கப்பட்ட சமாதியை பிருந்தாவனம் என்றும், லிங்கம் வைக்கப்பட்ட சமாதியை அதிஷ்டானம் என்றும் சொல்வதாக வழக்கு ஏற்பட்டிருக்கிறது. நம் மடத்து ஆச்சாரியர்களிலேயே கலவையில் சித்தியான 2 பெரியவர்களுக்கு அங்கே துளசி வைத்த பிருந்தாவனம் அமைந்திருக்கிறது. இளையாற்றங்குடியில் சித்தியானவருக்கு அங்கே சிவலிங்க பிரதிஷ்டியோடு அதிஷ்டானம் அமைந்திருக்கிறது. ஆசை தன்னை ஊன்ற வைத்து கொண்டிருக்கிற அதிஷ்டானம் என்று பகவான் சொல்கிறார். ஒன்றில்லை 3 அதிஷ்டானங்கள் ஜீவனை உண்டு இல்லை என்று வதைப்பதற்காக அவனுடைய இந்திரியம், மனஸ், புத்தி 3ஐயுமே ஆசை ஆக்கிரமித்து கொண்டு தனக்கு அதிஷ்டானமாக்கி கொண்டிருக்கிறது. அவனை மோகத்திலே தள்ளி ஞானத்தை மறைக்கிறது என்கிறார். அர்ஜுனா, உன்னை நன்றாக அடக்கி கட்டுப்படுத்தி கொண்டு இந்த ஆசை பாவியை பாப்மா என்றே மறுபடி சொல்கிறார். கொல்லு, வெல்லு என்கிறார். நன்றாக வர்ணித்து சொல்லிவிட்டால் போதுமா? கொல்ல முடியவில்லையே, எதை பண்ணவே படாது என்று நினைத்து அதில் ஆசையை அடக்குகிறோமோ அதுவேதான் திமிர்த்து கொண்டு கிளம்புகிறது. அடுத்தது அர்ஜுனனின் குறை. ஆசையை அடக்குவது என்பதும் மனசை அடக்குவது என்பதும் ஒன்றுதான். ஏனென்றால் ஆசைகள் முளைக்கிற ஆதாரஸ்தானம் மனஸ்தான். அதை அடக்கவே முடியாமல் அது பலவந்தமாய் ஜீவனை இழுத்து கொண்டு போகிறதே என்று அர்ஜுனன் அழுகிறான். சஞ்சலம் ஹி மனகிருஷ்ணா பிரமாதி பலவத் திருஷ்டம் தஸ்யாஹம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கிருதம். கிருஷ்ணா, இந்த மனஸ் சஞ்சலமாயிருக்கிறதே, ஜீவனை போட்டு கலக்குகிறதே. மாதி என்றால் கலக்குவது, கடைவது. அமிர்த மதனம் என்பதில் வரும் மத பார்க்கடலை கடைந்துதானே குறிப்பிடப்படுகிறது. பிரம்மாதி ரொம்பவும் கலக்குவது. ஜீவனை போட்டு கடைந்து கலக்குகிறது மனசின் எண்ணங்கள். இது ரொம்ப பலமாகவும் உறுதியாகவும் கலக்குகிறது. எப்படி காற்றை பிடித்து நிறுத்தி வைக்க முடியாதோ அப்படியேதான் இந்த மனசையும் பிடித்து அடக்கி வைக்க முடியாது என்றே எனக்கு தோன்றுகிறது என்கிறான் அர்ஜுனன். தஸ்ய, இந்த மனசினுடைய நிகிரகம், அடக்கல், வயோரிவ, காற்றை போல,
அதாவது காற்றை அடக்கி வைப்பது போல சுதுஷ்கரம் சாதிக்க முடியாத காரியம் என்று மன்னியே நினைக்கிறேன் என்கிறான். அடுத்தது கண்ணன் சொல்லும் உபாயம். அழுகிற அர்ஜுனனிடம் நீ சொல்கிறார் போல மனோ நிகிரகம் கஷ்டமானதுதான், ஆனாலும் இதுவே சாதிக்கவே முடியாதது இல்லையப்பா என்று பகவான் உற்சாகப்படுத்தி சொல்கிறார். அவன் சொன்னதை ஒப்புகிறார் போலவே சிம்பத்தட்டிக்காக ஆரம்பித்து அப்புறம் அவன் முடியாது என்று கைவிடப் பார்க்கிற சாதனையை முடியும்படி பண்ண வழி சொல்லித் தருகிறார், ஹோப் கொடுத்து சொல்கிறார். அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம். சலம் என்றால் சஞ்சலம்தான். சலித்து கொண்டே இருக்கும் மனசை அடக்க முடியாதுதான். துர்நிகிரகம் நிகிரகம் செய்வதற்கு முடியாது. அசம்சயம், இதிலே சந்தேகம் இல்லை. அர்ஜுனனை மகாபாகு என்கிறார். மகா வீரனானதனால் அவனுடைய தோல் வலியை குறிக்க மகாபாகு என்று குறிப்பிடுகிறார். வெளி யுத்தத்தில் போலவே உள் யுத்தத்திலும் அவன் மகா வீரன் ஆகணும் என்று தாத்பரியம். சந்தேகமில்லாமல் நீ சொன்ன மாதிரிதான் மனசு சஞ்சலித்து கொண்டே இருக்கிறது, அதை நிகிரகம் பண்ணுவது லேசில்லைதான் என்று அவன் சொன்னதற்கு ஆமாம் போட்டுவிட்டு அதற்கு பரிகாரமும் சொல்கிறார். ரொம்பவும் முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். அப்பியாசம் வைராக்கியம் என்ற இரண்டில் தீவிரமாய் இருந்தாயேயானால் மனோ நிகிரகம் பண்ணிவிடலாம் என்கிறார். எத்தனை திமிரினாலும் உன்னை திசை திருப்பி தப்பி எத்தனை தரம் இழுத்து கொண்டு போனாலும் சரி, அதற்காக மனசை கட்டுப்படுத்த பிரயாசை எடுக்காமல் விட்டுவிடாதே. வெளியே ஓடுகிற அதை ஒவ்வொரு தரமும் மறுபடி உன் வழிக்கு இழுத்து கொண்டு வரப்பார். இப்படி விடாமுயற்சியுடன் எதிர்த்து போராடிக்கொண்டே இருந்தால் அது ஒரு நாள் அடங்கி பணிந்து போக ஆரம்பித்துவிடும். எதிரிடமும் ஆசை வைக்கப்படாது என்ற வைராகிய சிந்தை எத்தனை வழுக்கிவிட்டாலும் ஊன்றி நிற்க அப்பியாசம் செய்து கொண்டே இருப்பது ஆகிய இந்த இரண்டால் முடிவிலே ஒரு நாள் ஜெயித்து விடலாம். இப்படி பகவான் ஆறுதலாக பதில் சொல்கிறார். யதோ யதோ நிச்சரதி மனச்சஞ்சலம் அஸ்திரம் ததஸ்தோ நியம்யை ஆத்மன்யேவ வசம் நயேத். யதோ யதோ, எது எதை, அதாவது எந்தெந்த ஆசையை முன்னிட்டு சஞ்சலித்து கொண்டே இருப்பதும் அஸ்திரம் எதிலும் நிலைப்பட்டு நிற்காததுமான மனசானது நிச்சரதி வெளியில் ஓடிக்கொண்டே இருக்கிறதோ, ததஸ்த அந்த ஒவ்வொரு ஆசையிலிருந்தும் ஏதத் இந்த மனசை நியம்ய இழுத்து அடக்கி ஆத்மன்யேவ ஆத்மாவிலேயே வசம் நயேத் வசப்படுத்தி வைக்க வேண்டும். எத்தனை தரம் என்னென்ன ஆசைகளை முன்னிட்டு மனசு வெளியில் திரும்ப திரும்ப ஓடினாலும் சரி, ஒவ்வொரு தரமும் அந்த ஆசை ஒவ்வொன்றிலிருந்தும் மனசை திருப்பி கட்டுப்படுத்தி ஆத்மாவிலேயே அடக்கி இருக்கச் செய்ய வேண்டும். ஆத்மா மாறுபாடு அற்றது. ஆத்மா என்கிற ஜீவனுடைய நிஜஸ்வரூபத்தில் விஷயத்தை கொண்டு வந்து விட்டார். தனி ஜீவன் என்று குறுகி நிற்கிற போது மனசுதான் ஜீவன் என்று தோன்றுகிறது. தனக்கென்று தனித்தனியாக இன்னின்ன லட்சணம் இருக்கிறது. அதாவது தான் சிவப்பு, தனக்கு இன்னின்ன பெயர், இன்ன ஊர், இன்னார் அப்பா அம்மா, இன்ன படிப்பு, இன்ன வேலை, இன்ன குணம். ஒருத்தன் முன்கோபியாயிருக்கிறான், ஒருத்தன் குஷியாயிருக்கிறான், இன்னொருத்தன் அழுமூஞ்சியாயிருக்கிறான், ஒருத்தன் கெட்டிக்காரனாயிருக்கிறான், இன்னொருத்தன் அசடாக இருக்கிறான். இப்படி தனி ஆள் என்ற நிலையில் ஒவ்வொருத்தனுக்கும் குறிப்பிட்ட குணங்கள் இருக்கின்றனவே. அதிலே தனக்கு இன்னின்ன குணம் என்பதாக கட்டுப்படுத்தி காட்டும் லட்சணங்கள் எல்லாம் ஜீவனானவன் தன்னை மனசோடு ஐடென்டிஃபை பண்ணி கொள்வதனால் ஏற்பட்டவைதான். அதாவது ஜீவன் தன்னுடைய மனசின் எண்ணங்களால் தன்னை எப்படி தெரிந்து கொள்கிறானோ அதுவே தன்னுடைய நிஜஸ்வரூபம் என்று நினைக்கிறான்.
அவனே தூங்குகிறான், அல்லது குளோரோஃபாரம் கொடுத்த மயக்கத்தில் இருக்கிறான், அல்லது யோக நிஷ்டையில் அப்படியே சமாதியில் ஆழ்ந்து கிடக்கிறான் என்றால் அப்போதெல்லாம் மனசு வேலை செய்யவில்லை. அவனுக்கு எந்தவிதமான எண்ணமும் இல்லை. தன்னை குறித்து தனித்தனியாக எந்த லட்சணமும் இருப்பதாக அவனுக்கு அப்போது தெரிவதே இல்லை. இந்த நிலைகளில் சகல ஜீவன்களும் சமம்தான். அரசன், ஆண்டி 2 பேரும் ஒன்றுதான். தூங்குகிற அல்லது மூச்சித்திருக்கிற அல்லது சமாதி நிலையில் உள்ள ராஜாவுக்கு தன் ராஜரீக மகிமை எதுவும் தெரியாது. அப்போது ஆண்டிக்கும் தன் தரித்திர திண்டாட்டம் தெரிவதில்லை. பலிஷ்டனான ஒரு வஸ்தாத், ரொம்பவும் துர்லபமான ஒரு நோஞ்சான், ஏயிலிருந்து இசட் வரை டிகிரிகள் போட்டுக்கொள்ளும் மகா மேதாவி, சுட்டு போட்டாலும் படிப்பு ஏறாத நிராட்சர குஷி, இப்படி எவரானாலும் தங்கள் தனி குணம் லட்சணம் எதுவும் இல்லாமல் அனைவரும் ஒரே ஸ்திதியில் இருப்பதாக இந்த மனசற்ற நிலை இருக்கிறது. மனசின் வேலையில்லாமல் தூங்குகிறவனுக்கு தன் பேர், ஊர், தனக்கு பிரியமானவர்கள், விரோதமானவர்கள் ஏதாவது தெரியுமா? தான் ஆணா, பெண்ணா, கிழமா, குழந்தையா என்பதெல்லாம் கூட தெரிவதில்லை. மனசு வேலை செய்யும் போது தனித்தனி லட்சணங்களோடு ஒருத்தருக்கொருத்தர் 100,000 வித்தியாசத்தோடு இருக்கிற அத்தனை கோடானு கோடி பேர்களும் அது வேலை செய்யாத சமயத்தில் ஒரு வித்தியாசம் கூட இல்லாமல் ஒன்றாகவே இருக்கிறார்கள். ஆனாலும் இருக்கிறார்கள். லட்சணங்கள் என்ற கட்டுப்பாடுகள் இல்லாத நிஜமான நானாக இருக்கிறார்கள். இதுதான் முக்கியமான விஷயம். தூக்கம், மூர்ச்சை, சமாதி ஆகிய நிலைகளில் ஒருத்தன் செத்து போய்விடவில்லை, உயிரோடு தான் இருக்கிறான். அப்போதும் இவனுக்குள்ளே ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் ஆத்மா. அதற்கு சாவே கிடையாது. அதற்கு மாறுதலும் கிடையாது. மாறுதல் என்பது ஒரு தினசில் சாவுதான். யோசித்து பார்த்தால் புரியும். சாவு என்பது இல்லாமல் போவதுதானே, பொய்யாய் போவதுதானே. பூ காயாய் மாறுகிறது, காய் பழமாய் மாறுகிறது, புழு குளவியாய் மாறுகிறது என்றெல்லாம் சொல்லும்போது அந்த பூ, காய், புழு எல்லாம் இல்லாமல் போய்தான் அவற்றின் இடத்தில் காயும் பழமும் குளவியும் வந்திருக்கின்றன. அதாவது வளர்ச்சி என்று சொல்லுகிற மாறுதலுக்குள்ளே ஒரு அழிவு அல்லது சாவு இருக்கிறது. ரூபம் அழிந்துதான் இன்னொன்றாக வளர்ந்து உருவாகிறது. நம் உடம்பு மாறுகிறது. குழந்தையாயிருந்த உடம்பு வேறு, நடுத்தர வயசுக்காரனின் உடம்பு வேறு, எத்தனையோ விதத்தில் மாறி வளர்ந்த குழந்தையின் உடம்பு மத்தியம பிரயத்தனின் உடம்பாகிறது. அதற்கப்புறம் ஜரை, மூப்பு வருகிறது. இதுவரை வளர்ச்சியால் மாறிய உடம்பு இனிமேல் தேய்வினால் மாற ஆரம்பிக்கிறது. தோல் மாறி சுருங்குகிறது, தலைமயிர் மாறி நரைக்கிறது. நமக்கு அப்படி தெரியாவிட்டாலும் பிரதிக்ஷணமும் உடம்பு மாறிக்கொண்டுதான் இருக்கிறது என்று டாக்டர்களும் பிசியலாஜிக்காரர்களும் சொல்கிறார்கள். அதாவது உடம்பை நான் என்று நினைக்கிறோமாயினும் அது க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறிக்கொண்டு, அதாவது செத்து போய் கொண்டிருக்கிறது. அப்படியானால் போன க்ஷணம் செத்து போய்விட்ட உடம்பை இந்த க்ஷணமும் நான் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமே, இது எப்படி? போன க்ஷணம் என்ன, 40-50 வருஷம் முந்தி நானாக கூட தெரியாமல் இருந்த குழந்தை உடம்பிலிருந்து இன்றைக்கு இருக்கிற உடம்பு வரை மாறி மாறி, அதாவது செத்து செத்து உண்டான அத்தனை உடம்புகளையும் ஒரே நானுடையதாக நினைக்கிறோமே, இது எப்படி? இப்படியேதான் மனசை எடுத்துக்கொண்டாலும் அது ஓயாமல் சஞ்சரித்து கொண்டே இருப்பதைத்தான் இத்தனை நாளை சொன்னேன். அதாவது ஓயாமல் மாறிக்கொண்டு செத்துக்கொண்டு இருக்கிறது. போன செகண்ட் அதற்கு துக்கம், இந்த செகண்ட் சந்தோஷம், அடுத்த செகண்ட் கோபம். மனசின் வளர்ச்சியும் அறிவின் வளர்ச்சியும் குழந்தை பிராயத்திலிருந்து எத்தனை வித்தியாசமாக மாறியிருக்கிறது. அப்புறம் ரொம்ப விருத்தாப்யத்தில் இவையே தேய்ந்து ஓய்ந்து போய்விடுகின்றன. அதாவது மாறுதல் என்கின்ற அழிவின் ஓட்டம் நிற்பதே இல்லை. மாறுபாட்டை விகாரம் என்பார்கள். விகாரம் என்றால் கோரம், ரூபம் என்று தமிழில் அர்த்தம் பண்ணி கொள்கிறோம். காரணம், மாறுபடுகிற போது அப்படி மாறுபாடு காண்கின்ற வஸ்துவின் ரூபம் நசிந்து போவதுதான். ஒரு வஸ்து நாசமாகி கிடந்தால் அது பார்ப்பதற்கு ரொம்பவும் விகாரம் தானே. ஆனாலும் இங்கே நான் சொன்ன
எக்ஸாம்பிள்களிலெல்லாம் ஒரு வஸ்து நசிப்பதோடு முடியவில்லை, இன்னொன்றாக அது பரிணமிக்கவும் செய்கிறது. பூ நசித்ததோடு முடியாமல் காயாகிறது, காய் நசிந்ததோடு முடியாமல் பழமாக ஆகிறது, புழு நசித்ததோடு முடியாமல் குளவியாகிறது. உயிர் தத்துவம் என்னும் எதுவோ ஒன்று பூக்கும் அடிப்படையிலிருந்து கொண்டு அந்த ரூபத்தை அழியப் பண்ணியே காயாக்கி, அந்த காய்க்கும் அடிப்படையாயிருந்து கொண்டு அதை பழமாக்குகிறது. உயிரோடு மரத்திலே அந்த ஒரு பூ ஒரு அங்கமாய் ஒட்டி கொண்டிருப்பதால் இப்படி நடக்கிறது. அதுவே மரத்திலிருந்து ஒரு பூவை நாம் பறித்துவிட்டால் அது வாடி செத்துப்போவதோடேயே முடிந்து போகிறது. அப்போது பூ காயாவதில்லை. புழுவின் ஆதாரமாக உள்ள உயிர் தத்துவம் அந்த புழு ரூபத்தை கொன்ற பின்னும் அதே உயிர் ஆதாரமாக அதனிடத்தில் புதியதாக உண்டாக்கிய குளவியிடம் இருக்கிறது. புழுவை நாம் நசுக்கி போட்டால் அது ஒரு குளவி என்று தின்றுவிட்டால் அது குளவியாகாமல் ஒரே அடியாய் அழிவடைகிறது. இப்படியே நம் உடம்பும் மனசும் அழிந்து அழிந்து புது ரூபம் எடுத்துக்கொண்டே இருக்கும்போது அத்தனைக்கும் அடிப்படையாக இருக்கிற உயிர் தத்துவம்தான் ஆத்மா. உயிர் தத்துவம் என்றால் மூச்சு இல்லை. மூச்சு போன பின்னும் ஆத்மா அழிவதில்லை. மூச்சை கொண்டு உடம்பு வாழும்படியாக செய்யும் உயிருக்குயிரான தத்துவமே ஆத்மா. அதுதான் நிஜ நாம். போன நிமிஷத்தில் இருந்து இந்த நிமிஷம் இல்லாமல் ஆகிவிட்ட உடம்போ மனசோ எப்படி நிஜ நாமாக இருக்க முடியும்? அதுதான் சணம் சணம் செத்து பொய்யாகி விடுகிறதே. இம்மாதிரி மாறுதல்கள் இல்லாமல், அதாவது நிர்விகாரமாக எப்போதும் ஒரே போலவே இருந்து கொண்டிருக்கும் ஆத்மாதான் நிஜ நான். உடம்பும் மனசும் பல தினுசாய் மாறினாலும் அத்தனை நிலைகளிலும் நான் என்று இருக்கிற பாவம் மட்டும் கொஞ்சம் கூட மாறாமல் தானே இருக்கிறது. அதனால் அந்த நிலைகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு இந்த நான் என்ற அடிப்படையான ஆத்மாவை மட்டும் பிரித்து பார்த்தால் இதுதான் நமது நிஜஸ்வரூபம் என்று ஆகிவிடுகிறது. உடம்பை பற்றிய பிரஜை இல்லாமல், மனசின் ஓட்டமும் இல்லாமல் ஆழ்ந்து தூங்கும்போது, மூச்சை போட்டு கிடக்கும்போது, சமாதி நிஷ்டை கூடியிருக்கும் போது அப்படித்தான் ஆத்மா மாத்திரம் இருக்கிறது. அது மாறுபடாத வஸ்து. குழந்தையாயிருந்தபோது இருந்த நான் என்ற நினைப்புக்கும் இப்போது உள்ள நான் என்ற நினைப்புக்கும் கொஞ்சமாவது வித்தியாசம் இருக்கிறதா? இல்லையே. விஷயம் தெரியாத போது, விஷயம் தெரிந்த பிற்பாடு, வியாதி உள்ள போது, ஆரோக்கியமாயிருக்கிற போது, தரித்திரப்பட்ட போது, பணம் வந்ததற்கு பிற்பாடு, இப்படி சரீரம் மனஸ் இவை பலவிதங்களில் கஷ்ட சுகங்களாகப்படுகிற போது அந்த இரண்டின் நிலைகள் பல தினுசாக மாறிக்கொண்டே இருந்தாலும் அத்தனையிலும் நான் என்ற பாவம் மாத்திரம் முழுக்க ஒரே விதமாகத்தான் இருக்கிறது. மாறிவிட்டவற்றை இனியும் மாறிக்கொண்டே இருக்கப் போகின்றவற்றை நான் என்று சொல்வதற்கில்லை. அத்தனை நிலைக்கும் ஆதாரமாயிருந்து கொண்டு ஸ்ரோத்ரே மணிகணவா என்ற பகவான் கீதைப்படி பல மணிகளையும் ஒரே ஜபமாலையாக கோத்து கொடுக்கிற சரடு மாதிரி அத்தனை மாறுபட்ட நிலைகள் அதாதாகவும் தனித்தனியே சிதறிப்போய் நசிந்து விடாமல் தொடர்புபடுத்தி ஒரு வாழ்க்கையாக காட்டிக் கொடுக்கிற ஆத்மாதான் நிஜத்தில் நாம்.